கிடக்குது. மீனை தின்னப்படில கொண்டாந்து போட்டிருக்காங்க. ஆமா, மீன் குப்பை தான் கிடக்குது. யாருக்கு அப்படி வாசலுக்கு முன்னாடி கொண்டாந்து இப்படி வீசிட்டு போயிருக்கிறது? யார் போட்டிருப்பா? ஒருவேளை யார் வீட்டுக்காரி தான் பண்ணின வேலையா இருக்குமா? இல்லையே, நம்மளுக்கு புளி குழம்பு எல்லாம் சொல்லி வச்சு ஊத்துனா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்காளோ? வளைச்சு தின்னப்பட்டு நம்மளுக்கு புளி குழம்பு சொல்லி திரிக்காளோ வளைச்சு போட்டிருப்பாளோ? இல்ல இல்ல இல்ல, நம்ம மருமக வானர சாப்பிடலாம் பண்றவள யார் வீட்டுக்காரி அப்படி பண்ண மாட்டாளே. அவ வாய் நம்மள விட்டு திங்க முடியுமா? சண்டையா இருக்கும்போதே அடிச்சுட்டு அள்ளி கொடுக்குறவ இப்ப நம்ம பாசமா பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல நம்மள விட்டு தின்னு போவா. அப்ப இது பண்ண யார் வேலையா இருக்குது? ஏத்த வீட்டுக்காரி எதுவும் அள்ளி போட்டுட்டாளுங்களா? என்ன கொழுப்பு அவளுக்கு? அடுத்த வீடு வாசல்ல மீன் கொண்டு போடுறது. ஆடியலே, எந்த வெக்கங்கடவடி, எந்த வெக்கங்கடவ யார் வீட்டு வாசல்ல மீன் குப்பை இப்படி அள்ளி போட்டு போயிருக்கிறது முள்ளங்கிளையே. காலையில குதிச்சா மனசு பக்கம் போடுறது இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கே? கேக்க ஆளே நினைக்கவும் குப்பையை போடவும் பேப்பரை போடவும் சரி சரி சரியா போகும். பேப்பரை இப்படி அள்ளி குப்பையில போட்டா எடுத்துட்டு போறா நினைச்சிட்டு பேசாம இருந்தா மீன் எல்லாம் கொண்டு அடுத்த வீடு வாசல்ல போடுவீங்களாடி? இது என்ன பழக்க வழக்கம் கேக்குறேன். கொஞ்சம் ஆசை இருந்தா நீ வீடியோ குடிய கட்டி அனுப்பி புரிவியே அனுப்பி புரிவியே. என்ன சொன்னாலும் புத்தி வருதா? அறிவு கட்டவளுங்க அறிவு கட்டவளுங்க அறிவு கட்டவளுங்க அடுத்த வீடு வாசல்ல கொண்டு குப்பையை போடுவாங்க. குப்பை பேப்பர் ஏண்டி போடுன்னு கேட்டா காத்துல அடிச்சு வந்திருக்குன்னு சொல்றது. இப்போ இந்த மீன் அப்படி கும்மடியே வந்து போட்டு போயிருக்கியே, இது காத்துல சொல்லுவீலாடி? மாட்டுவியடி மாட்டுவிய அந்த வெள்ளத்தாய்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவியன்னு வையே கையில காலில பீச்சை கிட்ட போய் பாத்துக்கங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த வெள்ளத்தாய் இப்படி இதா இருக்கும் போதே இப்படி துடுப்பா இருக்கும் போதே இப்படி உங்களுக்கு ஒரு பேர் பேசுறீங்க. வந்தேன்னு வச்சுக்கிறங்கடி, மான மரியாதையை வாங்கிட்டு விட்டு போய் பாத்துக்கங்க. நான் போனா போகுது சரியா போகுன்னு விட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது நடக்க முடியுதா? நான் பொண்ணு போல கூட்டி அப்படி பல போட்டு வச்சிருந்தா இப்படி கொண்டாந்து போடுவீங்களா? நான் கூட்டுறதுல நாம சாம ராத்திரி நேரம் தெரியாம கிளீறோம், போய் வாசல பாய வச்சு படுக்கிறோம். நாங்களே அழிட்டு போய் கொல்ல படுத்துறோம், அங்க தூர போட்டுட்டு வர்றோம். உங்களுக்கு என்ன யார் வீட்டு வாசல் கிடைச்சது? அடியே பத்தியா இப்படி கத்துற எவ்வளவு என்ன ஏன்னு வந்து கேட்கறாளா? வீட்டு வாசல் வந்து எட்டி பாக்குறாளா? கதை அடிச்சு ஏக்கணும் கிடக்காள ஓகே? அடியே குப்பமா அடியே வசந்தா, யாராவது ரெண்டுல ஒருத்தியா தாண்டி இருக்கறேன் பாத்துக்கங்க. நல்லா இல்ல சொல்லிவிட்டேன். இல்ல நான் பேசுறது கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு தெரியாது உங்களை பத்தி, உங்க லட்சணம் தெரியாது. அப்புறம் என்ன நம்மளே முடியாது என்ன பலவரன்னு போட்டு வைக்க என்ன சிரமப்படுறான்? நான் நடக்கிறமே புள்ளதாச்சிப்புல நடக்கிறதுல காலையில குத்திக்கிட்டானா என்ன பண்றது? வேசாடு பண்ணிடுச்சா யார் பணம் போட்டு போய் தெரியாதுன்னு நம்மளே கண்ணு தெரியாம காது தெரியாம கண்ணாடி போட்டு தெரியுறா. இப்படி பண்ணி தொலைறாங்க, அநியாயம் பண்றாங்க, ஆசைப்பட்டு போறவங்க இப்படி பண்றாங்களே. என்னத்த சொல்ல? கப்பு சுப்பு கிடக்குறாங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு. ஐயா தடியம் மறந்து வச்சே. வயசாக என்னடி வள தாயி ஒரு கோல புள்ளில சேர்க்க முடியுதா? எல்லாம் மறந்துட்டே போகுது போ. உனக்கு என்ன பண்ணி தொலைகிறது? சரி சும்மா அங்கிட்ட இங்கிட்ட சிக்க கோலம் தானே, சிக்க இழுத்து விட்டு சேர்த்து விட்டு போடுவான். இந்த காலத்துக்குள்ள எவ கேட்பா நம்மள? எவளுக்கு தெரியுது இந்த கோலம் இல்லாமல? சும்மா பூ போடுறேன் புள்ளி போடுறேன்னு வச்சு விடுவாளுங்க. நம்ம போடுறதே கோலம். இந்த கோலத்தை போட்டு நிமிரமனே இருப்ப போட்டு வளைச்சு எடுக்குதே, நரங்க கடக்குதே. என்ன வயசு ஆகி போச்சா? என்ன வயசாகுது? நம்மளுக்கு என்ன வயசு? வயசாகுது வயசு. மனசு இளமையா இருக்குது. என்னடி வேலை தாய் மனசு இளமையா இருக்குது? அதெல்லாம் வயசு ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் உனக்கு ஒரு வயசா? அதெல்லாம் ஒண்ணு. ஆனா எந்திரிச்சா படபடபடன்னு வாசல் தெளிப்பேன், கோலம் போடுவேன், துணியை தோப்பேன், காய போடுவேன், எடுப்பேன், அள்ளுவேன், பெருக்குவேன், சோறாக்கி குழம்பு வச்சு போடுவேன். இப்ப ஒண்ணுதே முடியுதில்ல. சரி சரி, இதெல்லாம் ஒரு வயசு சொல்லி நம்ம வயசு மேல காரணத்தை போட முடியுமா? அதெல்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் ஒரு வயசுனா நம்மளே நம்ம வயசு ஆயிடுச்சு நினைச்சுக்கலாமா? யார் வீட்டு காரி இருக்காளே அவ வாய் கிளவின்னு சொல்லியே நம்மள கிளவி ஆக்கி போடுவா. அவ சும்மா பிள்ளை விளையாட்டுக்கு சொல்றா. அதனால நீங்க எனக்கு வயசு ரொம்ப ஆகி போச்சு நினைக்க வேணாம். என்ன அந்த பரசரதே நம்மள போட்டு வாட்டி வதச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்குது. ஆத்தா ஆத்தோ என்ன பண்ற? என்ன யோசனை? என்ன காலையில அப்படியே வாசல்ல உட்கார்ந்திருக்க? கோலப்பொடி கைமா கோலம் போட்டவனே எந்திரிக்காம என்னத்த பண்ற? அட உனக்கு லாய் கட்டவனே வயசானதாட நானே காசுல போட்டு கோலத்தை போட்டு வச்சா கோலத்து மேலே ஏறி வந்து ரெண்டு பேசுறாங்க பார்த்தா என்னத்தான் ஒண்ணாத்தானே. அட ஒரு மணி நேரமா போட்டு கோலம் இருக்கிறது இல்ல, பல அளவு பறிச்சு போட்டு தலையில்றா. அட தள்ளடா. அட எங்க போ சொல்றா கேக்குறானா? கத்தாத கோலம் போட்டா நடக்கிறது இல்லையா? நீ உன்னோட பெரிய இதா போச்சு, டெய்லியே ரோதனையா போச்சுட்டா. கோலம் போட்டா கோலத்து மேல நடக்க மாட்டேங்கிற. இருக்கிறத இத்தனோடு முத்தம் அதுல நடக்காம அப்புறம் என்னதான் பண்றது? சரி 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 தள்ளி போனேன், நீ கத்தாத. இந்தாத்தா வேலைக்கு போனேன், நல்லா சுட வடை போண்டா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி நீங்க டீ போட்டு குடிப்பீங்களே, அதான் கொடுத்துட்டு போலாம் வாங்கி கொடுத்துட்டு போலான்னு வந்தா அந்த வல்லு கத்துற புரியாதா? அந்த தெரிஞ்சிருக்கு வேலைக்கு போற பிள்ளை புள்ள வடை போண்டாம எனக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கு. என்ன பெத்த ராசா என் அம்மா பத்தி தெரிஞ்சிருக்கத்தியா? டீ இருக்கட்டி அவ குடிக்கும்போது இப்படி ஏதாவது நினைச்சு வச்சு தின்னாதான்டா அம்மாவுக்கு இருக்குது. இல்லாட்டி படபடபடபடன்னு வந்துருது. என் ராசா தெரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். உடனே பெக்கனா என்ன தவம் பண்ணனா தெரியலப்பா. சரியாத்தா சரியாத்தா அந்த அப்படி ஏன்டா நானே இந்த உளுந்த வடை வாங்கிட்டு வந்திருக்க கூடாது? போண்டாவும் கடலை வடை வாங்கிட்டு வந்தியாக்க? சரி சரி போதும்டா. ஆடே சுரி எங்கடா அவளோ ஓபனர் தானே வந்தாளுங்க. எம்புட்டே நேரம் ஆயிப்போச்சு ஒரு குடும்ப பொம்பளை போய் எங்க என்ன ஆளை காணாமே எங்க? அகியா என்னத்த சொல்ற? இன்னும் வரலையா?
ஐயா மயனியை பார்த்து சாமான் ரெண்டு வாங்கி கொடுத்துட்டு வரேன் போனோம். அதுக்குள்ளே என் முதலாளி போன் அடிச்சுட்டாரு. சொல்லி சீக்கிரம் வேடா முக்கியமான வேலைன்னு. அதோட சரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இம்புட்டு நேரம் ஆகி போச்சு இன்னும் வரலையா? யாத்தா எதுவும் மாட்டி கிடிக்கிறீங்களோ என்னன்னு தெரியலையே. அப்ப அதுக்கு போனவங்க என்ன வராம இருக்காங்க? என்னத மாட்டாளுங்க அதெல்லாம் மாட்ட மாட்டாளுங்க. ஏன் வீட்டுக்காரி இருக்காளே நம்ம வீட்டுக்காரி கெட்டிக்காரி காதுல குத்தி ஓடியாங்கற மாட்டா. அவனாவது மாட்டறாவது வரவங்க போய் ஜாலியா பாருப்பா. என் பேர் படையப்பா இளவட்டம் நடையப்பா என் கூட உள்ளதெல்லாம் இளஞ்சிட்டு படையப்பா நான் பாசமுள்ள மனிதனப்பா நான் மீச வச்ச குழந்தையப்பா நல்ல தம்பி நடப்பா நன்றியுள்ள ஆளப்பா என்ன பாராட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா சிங்க நட போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்தை அடந்தா வானத்தில் ஏறு எப்படி வனரோஸ் குட்டி எப்படி என் சாமத்தியா என் கெட்டிக்காரத்தனம் எப்படியா எல்லையை மீறி போயிடுச்சு எப்படி கொடுத்துட்டு வந்தேன் பாத்தியா என்ன நானே என்னை பத்தி பாராட்டிக்கிட்டு பெருமை தேடிக்கிட்டு இருக்கேன் நீ வாயவே திறக்க மாட்டேங்கிற அங்க அக்கா அப்படியே அறுவாள் தூக்கி அப்படியே கருப்பசாமி கடை ஷாக் ஆகி போய் நிக்குது ஷாக்கு தெரியுமா அப்படியே கிழிச்சுட்டாங்க பெரிய பெருமை பீட்றாங்க பெரிய பாகிஸ்தான் நிறைய தாண்டி போய் கொடுத்து வந்தாங்க நாளை சோற ஏறி குச்சி போய் கொடுத்து வந்ததுக்கு இப்போ ஓவர் ஆட்டம் பண்றா என்ன இங்க பாருங்க நெட்டு மேடம் உங்களை விட பல காரியங்களை நாங்க அசால்ட்டா பண்ணிருக்கோம் போய் பழைய வீடியோ பார்த்தாலே தெரியும் இப்போ ஏதோ அந்த வயசு தள்ளிட்டு ஒண்ணும் பண்ண முடியலனா ஓவர் பண்ணிவிட்டே பெரிய ஏதோ கிழிச்சுட்ட மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க சும்மா அது பண்ணிக்க கூடாது கொஞ்சமாவது என்கரேஜ் பண்ணாதானே அப்புறம் அடுத்த தடவை எனக்கு ஏதாவது ஊக்கம் கிடைக்கும் சும்மா போடுக்கு நீ தான் பண்ணேனா நீ பண்ணனே அப்ப சரி இப்ப யார் பண்றா எந்த குழு பொம்பளையா இருக்கா சோவரே குளிப்பாளுங்களா நான் பண்ணது சாதனை தான் சும்மா அப்படியே பாரத்தை விட்டு உங்க கோபப்படுறாங்க இது பண்றாங்க நான் ஆட்ட தான் போடுவேன் என் ஆட்டத்தை நீ படணும் டங்கு டங்கு ஆடுவேன் டிங்கு டங்கு ஆடுவேன் உன்னால ஆட முடியுமா ஆடு பாப்பா ஆட முடிஞ்சா ஆடு பாப்போம் இவ பெரிய பெருமை பித்தகாரி என்ன இருக்கா நம்ம வாயாலேயே சொல்ற வரைக்கும் பாராட்டுற வரைக்கும் விட மாட்டா இல்லாட்டி இப்படி ஆட்டமாவே போடுவா நம்மளே சொல்லி ஆட்டத்தை அடக்கி வைப்போம் நெட்டு யாருமே பண்ண முடியாத கருத்து சூப்பரா பண்ணிவிட்டது வெரி குட் அப்படிதான் பண்ணுங்க செம்மையா பண்ணிவிட்டு இல்ல போதுமா இந்த பாராட்டு என்ன எதுவும் வேணுமா அப்படி அப்படிமா வலிக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும் வேற வழி இல்ல உனக்கு அடுத்தது உன்னோட பிளான் எதுக்கும் நான் தானே யூஸ் ஆகணும் உன்னால பிளான் மட்டும் தான் போட முடியும் இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுல அப்ப நீ ஒத்துக்கிட்டே ஆகணும் சரியா சரி அத ஒத்துக்கிட்டல்ல நீ பண்ணது பெருமைதே பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னு ஒத்துக்கிட்டல்ல சப்பப்பப்பப்ப வெயிலவா அடிக்குது ஒண்ணுமே முடியலையே மூச்சு போட்டு இலைச்சு தொலையுது எப்படி ஐயோ நல்லதண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன திடீர்னு தலையெல்லாம் சுத்துற மாதிரி அப்படியே மேதோ உட்காரு அப்படியே உட்காரு அடி வனரோஸ் இப்போ ஓகேவாடி இப்போ தலையில எதுவும் சுத்தலையே என்னடி கொடுமை நல்லா தானே இருந்தேன் ஐயோ வனரோசா காசு இல்லாத நேரத்துல ரொம்ப சிரமம் எதுவும் ஆக்கி விட்டு போறாத இப்போ சரியா போச்சா தண்ணின்னு எதுவும் ஜூஸ் எதுவும் வாங்கிட்டு வரவா இல்ல எரும மாடு பயப்படாத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு மாதிரி வெயில் அடிக்கும் ஒரு மாதிரி படபடன்னு ஒரு மாதிரி வந்துச்சு அதெல்லாம் சரியா போச்சு எதுவும் வேணாம் ஏண்டி அப்ப அக்கா என்னை கேட்டுச்சா நான் வந்து வரேன் எங்க வரலன்னு எதிர்பார்த்திருந்துக்குவேன் கேட்டுச்சா இல்லையாடி நான் தான் அக்காவை பார்க்கல நீ போயாவது பார்த்துட்டு வந்துட்ட எங்க அக்காக்கு ஒரு போன் அடிச்சுட்டா ஒரு போன் ரெண்டு வார்த்தை பேசிட்டு தர்றேன் குடு பத்தக்கா எங்கடி பத்தக்கா கூட வர மாட்டேங்குது அக்கா நம்பர் சேவ் பண்ணிருக்கேன் இல்லையா எப்படி போட்டு வச்சிருக்க பப்பி மாஸ் செல்லக்குட்டி இருக்க முடி பப்பி மாஸ்னு பாரு வனரோசா உனக்கு குசுமுதே அம்படு பாசம் எங்க மேலலாம் யானி வனரோசா அக்கா பேர பப்பளி மாஸ் செல்லக்குட்டின்னு சேவ் பண்ணிருக்கேன் அப்ப என்ன எப்படி பண்ணிருக்க அது எதுக்கு இப்ப போட சொன்ன வேலையை செய் அனாவசியமா எது பேசிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அட போடுடி ஏய் என்ன சமாளிப்புன்னு கேக்குறேன் குத்துனேன்னு வை என்ன நெட்டு குட்டின்னு போட்டாலும் வர மாட்டேங்குது நெட்ட வள்ளின்னு போட்டாலும் வர மாட்டேங்குது நெட்டுன்னு போட்டாலும் வரல வள்ளின்னு போட்டாலும் வரல என்னடி போட்டு வச்சிருக்கேன் இரு என் நம்பரை நானே டைப் பண்றேன் இருக்குடி உனக்கு என்னது எருமக்கிட அடி பாதி எருமக்கிடைனா என் பேர் சேவ் பண்ணிருக்கேன் ஏன் நெட்டு குட்டி அளவு குட்டி அப்படிலாம் சேவ் பண்ண மாட்டீங்களோ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க ரோசானி உன்னை ஒரு நாள் வச்சு மாட்டி வரணும் இல்லையான்னு பாரு இரு போட்டு தொலைங்க இரு
அம்மா சொன்னா உன் நல்லதுக்கு தான்